இன்னைக்கு தேதிக்கு வந்து இன்னும் பழையபடி வந்துட்டு நம்ம வந்துட்டு விஜய்னு சொல்ல முடியல. ஏன்னா நம்ம எவ்வளோதான் அந்யோன்யமாக இருந்தனா கூட இன்றைக்கி அவர் இருக்கிற பொசிஷன் வேறு. ஆனால் சௌத்ரி சார் ஆஃபீஸில் வந்து ஒரு நாள் கூட ஒரு படத்துக்கு கூட இவங்க சம்பளமே பேசலை. இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் கற்றுக்கணும். இவங்க கற்றுக்கணும். அதாவது ஒரு நம்மளை வந்து அறிமுகப்படுத்தி ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தவர், அவருக்கு நம்ம எந்த பார்கெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று சொல்லி ஒரு படம் 2 படம் இல்லை, ஏறத்தாழ 7 படம் 8 படம் அவர் பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து அதனால தான் அதே மாதிரி இப்போ நம்ம மீட் பண்ண போனோம். சரி, ஒரு நம்ம கூட ட்ராவல் பண்ணவர், நமக்கு அறிமுகமானவர், ரொம்ப அந்யோன்யமானவர் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே ரொம்ப நல்ல வெல்கம் கொடுத்தாரு. நானும் என் சன்ஸ் 2 பேரும் எங்கள் நிர்வாகிகள் நாங்கள் 4 பேர் எல்லாம் போயிருந்தோம். போன உடனே ஆரம்பத்தில் நம்ம ஷூட்டிங் போனால் எப்படி நம்மளை வரவேற்பார் அந்த அளவு அதே தான் சிஎம்மாக இருக்கும்போது அதே சேம் ஸ்டைல். உள்ளே போனோடனே வாங்கண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, ஓகே, உட்காந்து நம்ம மரியாதை செலுத்திட்டு போய் உட்காருங்கண்ணா அப்படிங்கிறாரு. உட்காந்து சொல்கிறோம், என்ன வேணும்? இந்த மாதிரி தம்பி இது மாதிரி ஒரு 10 கோரிக்கை இருக்குதுங்க. ரொம்ப நாளாக வந்து இதில் வந்து ரெவென்யூ லாஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது கவர்மெண்ட்டுக்கு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா சினிமா கொஞ்சம் நல்லாயிருக்கும், தியேட்டர்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், சின்ன படங்கள் ஓடுறது கொஞ்சம் சௌரியமாக இருக்குன்னு கொஞ்சம் சொன்னோம். சும்மா ஓவரலாக பார்த்துட்டு, சரிண்ணே நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ நல்லபடியாக பண்ணித்தரேன் நான் அப்படின்னாரு. சரி இதுமாரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, எல்லாருமே வந்து உங்கள் மேலே ரொம்ப இதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அண்ணா எப்போ இருந்தேன்னா உங்கள் தம்பி தானே அப்படின்னாரு. இந்த வார்த்தையெல்லாம் வந்து அவர் இன்றைக்கி சொல்ல வேண்டிய நெசசிட்டி கிடையாது. அவருக்கு இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜ் வேறு. கரெக்ட். அப்போது அந்த இதில் எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் இன்றைக்கி இருந்துகிட்ருக்காரு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கிட்ட வந்து தேவையில்லாமல் வந்து எல்லாமே சரி நமக்கு தெரிஞ்சவர் தான், அது வேணும் இது வேணும்னு கேட்குறதுக்கு நாங்கள் ரெடி இல்லை. அடுத்த நிமிஷம் போய் சினிமா மினிஸ்டரையும் போய் பார்த்தோம். அவரும் சொல்லிட்டார், சிஎம் மட்டும் கேட்டு நல்லபடியாக பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரை பொறுத்தவரை இவரோட ஆட்சி வந்தாச்சு. இப்போ நமக்கு வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன், ஆரம்ப காலத்துலேருந்தே வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு யார் ஆளுங்கட்சியாக வந்தாலும் அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணுறதான் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. அந்த மாதிரி அது எந்த ஆட்சி கட்சியாக வேணாலும் இருக்கட்டும். அந்த வகையில் வந்துட்டு நமக்கு இப்போ விஜய் வந்ததுங்கிறது இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரி புரிஞ்சுக்கிட்டவர் தெரியும். அப்புறம் நம்மளை பற்றிலாம் தெரியும், இவங்க நியாயமாக சொல்லுவாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியும். அதனால் அவர் வந்திருக்கிறது வந்து திரைப்படத்தில் நல்லபடியாக ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான், நல்லபடியாக நடக்குன்னு நான் நம்புகிறேன்.